கண்ணே இல்லாதவனுக்கு பேர் கண்ணாயிரம்னு வச்சாங்க. அதே மாதிரி தான் அறிவாலயம்னு வச்சிருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுது. அவருக்கும் போதைங்க. இல்லை நான் போதைன்னு சொல்றதுனால ஏதாவது தப்பா எடுத்துக்க புரியுது. பதவிங்கிறது ஒரு போதை. யாராவது செத்து போனா பிணம்னு சொல்லக்கூடாது, சுடுகாட்டு பயனாளர்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க திமுக அரசு. இந்த மருத்துவர்கள் மீது தடை இல்லையே, இந்த மருத்துவமனையில் வச்சு தானே பண்ணக்கூடாது. புதுச்சேரியில் இதே மருத்துவர்கள், இந்த மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் தடை செய்யப்பட்டதுனால இங்க ஒரு வாரத்துல வந்து 10க்கு மேல வந்து இதே மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டு ஏழைகளை வந்து கூட்டு வந்து ஏமாத்தி நடந்துட்டு இருக்கு. ஐயா போன வாரம் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டு, நீதிமன்றம், தண்டனை. ராத்தோரை இவர்கள் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு காரணமா சார் ஒதுக்குறதுக்கு? நாங்கள் ஒரு போதை ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம், நல்ல வருமானம் உள்ள ஒரு வியாபாரம். அவரே போதை வியாபாரம் நடத்துறாரு. அவரே தயார் பண்ணி பாக்கெட் போட்டு அனுப்புறாரு. எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. அவரே வந்து போதையை தடுக்கணும்னு ஒரு மாரத்தான் வந்து போலீஸில் நடத்துகிறாங்க. திமுக பீரியடில் வேண்டியவர்கள் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அதிமுக பீரியட் வந்ததுன்னா அது வேண்டாவர்கள் லிஸ்ட்டு, வைஸ் வர்ஸா. அவருடைய மனைவி தான் ராணி வெங்கடேசன், அவருடைய மகள் தான் சமீபத்தில் இறந்து போன பியூலா ஜேம்ஸ். சாதி தீண்டாமைங்கிறது வேற, இது அரசியல் தீண்டாமை. அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு தீண்டாமை இருக்கு. வழக்கு ஃபைல் பண்ணது யாரு? அதிமுக. திமுக வழக்கு போட்டது எதிர்கட்சியாக. நாளைக்கே இந்த கதிரவன் வந்து ஒரு கால் என்ன இப்போ அதிமுக போயிட்டாருன்னா, அப்படி எதுவும் நேர்மை இருந்துடக்கூடாதே அப்படின்னு கவலைப்படுறாங்கன்னா, இவங்க அந்த டிஜிபி என்பதையும் திமுகவில் ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி தான் இவங்க வந்து ட்ரீட் பண்றாங்களே தவிர, ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. நீங்க தான் சார் சொல்லணும். கேள்விகள் மட்டும்தான் எனக்கு கேட்க தெரியும். அதாவது என்னன்னா, டிஜிபி நியமனம் தாமதமாகிறது. யூபிஎஸ்சி சொல்லியும் கூட டிஜிபி நியமனம் இதுவரைக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இதற்கு பின்னாடி ஏகப்பட்ட தகவல்கள் வருது. தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்கள் சொல்லியும் முதலமைச்சர் கேட்கிறாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. இடையில ஒரு பேர் அடிபடுது, தினேஷ் அப்படின்ற பேர் அடிபடுது. என்ன நடக்குது சார் இந்த டிஜிபி நியமனத்தில்? டிஜிபி நியமனத்தில் ஆக்சுவலாக அவர் வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு டிஜிபியாக நியமித்ததே வந்து, அதாவது ப்ரொசீஜர் அவர்களுடைய அந்த யூபிஎஸ்சி வழிகாட்டுதல்கள், மத்திய அரசு அந்த வழிகாட்டுதல்கள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து 10 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் தமிழக அரசு, மத்திய அரசுக்கு. யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதில் போடுறீங்களோ அது பண்ணணும். அதில் 3 பேரை அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. யார்? யூபிஎஸ்சி அனுப்புகிற 3 பேரில் நீங்கள் யார் வேணாலும் டிக் பண்ணலாம். நம்பர் 1ஐயும் டிக் பண்ணலாம், 2 அல்லது 3 தமிழ்நாடு கவர்மெண்ட். பட் அந்த 3க்குள்ள ஒன்று தான் நீங்கள் டிக் பண்ணணும். அந்த 3க்கு வெளியில் உள்ள அந்த 7 பண்ண முடியாது. இந்த வகையில் இவங்க அனுப்பும்பொழுது, பட் அதே சமயத்தில் இந்த சீனியாரிட்டின்றத யூபிஎஸ்சி வந்து சீனியாரிட்டியை முறையாக கவனிக்கும். சீனியாரிட்டி பிரகாரம் இருக்காங்களாங்கிறத பார்க்கும். அதே சமயத்தில் கொடுக்குறாங்கன்னா அந்த 10 பேரும் இவங்க கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணது சரியா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த சீனியாரிட்டியை வந்து மீறி அதை புறந்தள்ளி விட்டு யாருக்காவது கொடுக்கணும்னா அவங்க பேர்ல ஏதாவது ஒரு, அதாவது என்ன சொல்றது, சார்ஜ் ஷீட்டோ எஃப்ஐஆரோ இல்ல விசாரணையோ, ஒரு என்கொயரி நடக்குது, இன்னும் முடிவுக்கு வரல. எதுவாக இருந்தாலுமேவா? ஆமா, அது எந்த கேஸா இருந்தாலும், அது எந்த கேஸா இருந்தாலும், பட் ஃபேமிலி இல்ல அதாவது அபிஷியலா, அதாவது ஆஸ் இப்போ வந்து அவங்க என்னவா இருப்பாங்க, ஏடிஜிபியா இருக்கலாம் இல்லையா, இல்ல வந்து ஏற்கனவே டிஜிபியாவே இருப்பாங்க. டிஜிபிங்கிறது வந்து ஒரு ரேங்க். அந்த டிஜிபியில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பேர் இருப்பாங்க. அதில் வேண்டிய ஒரு ஆளை வந்து எப்பவுமே பொதுவாக சொல்கிறேன் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை வந்து யூபிஎஸ்சி அனுமதிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட சீனியராகவோ ஈக்குவலாகவோ இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸில் ஒரு ஆள் இருப்பார், ட்ரைனிங் காலேஜில் ஒரு ஆள். அதுக்கெல்லாம் டிஜிபியே தேவைப்படாது. இந்த ஆட்சியுடைய அந்த இது அவங்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள். அது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா, திமுக பீரியட்ல வேண்டியவர்கள் லிஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அதிமுக பீரியட் வந்ததுன்னா அது வேண்டாவர்கள் லிஸ்ட்டு, வைஸ் வர்ஸா இப்படி ஆயிடும். எங்கள் ஞாபகம் அவர் எல்என் வெங்கடேசன் சொல்லி ஒரு டிஐஜி இருந்தார்.
பட் டஃப். எல்லாரும் அவரை பார்த்தா பயப்படுவாங்க. அவரோட மனைவி தான் ராணி வெங்கடேசன், அவருடைய மகள் தான் சமீபத்தில் இறந்து போன பியூலா ஜேம்ஸ், ஹெல்த் செக்ரட்டரி. ஓகே. அந்த எல்என் வெங்கடேசன் நான் பேங்க்ல ஒரு காலத்தில் நான் மேனேஜராக இருக்கும் பொழுது அந்த பீரியடில் எனக்கு அவர் பழக்கமானார். அவர் அவரை பார்த்தா பயப்படுவாங்க, போலீஸ்காரங்களே பயப்படுவாங்க. அந்த ஒரு டஃப் ஆள். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா குள்ளமாக கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருப்பார். அவர் ஒய்ஃபு காங்கிரஸில் எம்எல்ஏ இருந்தாங்க. அவர் திடீர்னு இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தில் அவரை கொண்டு போய் அந்த ஹோம் கார்டு ஊர்காவல் படையில் அவரை டிஐஜியாக போட்டாங்க. டிஐஜி சம்பளம்லாம் அதே தான். அப்போ என்ன பண்ணுவார், எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. அப்போல்லாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது அந்த பீரியடில். நான் சொல்றது 80 இல்லை, லேண்ட்லைன் தான். லேண்ட்லைனில் ஆஃபீஸ் லைனில் கூப்பிடுவார். சுந்தரராமன் வாங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம். என்ன சார் விஷயம்? ஒரு விஷயம் பேசணும் வாங்க. டிஐஜி அவர் பவர்ஃபுல்லாக இருந்த போதும் நம்ம அவரோட பழகியிருக்கோம், கொஞ்சம் பவர் இல்லாத போதும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. போவோம் ஹவுசிங் போர்டு எதிரில் அந்த ஊர்காவல் படை அந்த சந்தில் அவருக்கு ஆஃபீஸு. போனால் உட்கார வச்சுட்டு, சார் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையே, அப்படி சொன்னால் தான் நீ வருவில்லைன்னா வரமாட்டேன். எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எவ்வளோனா இந்த பேப்பர் படிக்கிறது, தமிழ் பேப்பர். அப்போல்லாம் ஒரே ஒரு தமிழ் பேப்பர் தான், தந்தி பேப்பர் மட்டும்தான் பெரிய பேப்பர். எவ்வளோனா அதை படிக்கிறது. 4 ஃபைல் வருது. இந்த 4 ஃபைலையும் ஒரே நாளில் நான் கைத்து போட்டேன்னா அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு ஃபைலே இல்லை. ஹோம் கார்ட்ஸ் ஊர்காவல் படை ஏன்னா கொண்டு இப்படி உட்கார வச்சிருக்கானுங்க, என்ன பண்ணுறது பாரு. இது சும்மா ஒரு ஞாபகத்துக்கு வந்த உதாரணம். அதனால் எதனால் இதை சொல்கிறேன்னா, அந்த டெசிக்னேஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறீங்க. டிஐஜி ஒரு டிஐஜி இப்போ அந்த டிஐஜி லெவலில் டிஜிபி லெவல்லே இப்படி ஆயிடுச்சு. அதாவது அரசியல் ரொம்ப மோசமாகி டிஜிபின்றது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டிஜிபி இருந்த காலம் உண்டு. டிஜிபினா ஒரு டிஜிபி தான், ஒரு முதல்வர் மாதிரி. காவல்துறைக்கு ஒரு டிஜிபி தான் இருந்த காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்து. அப்புறம் 1 2 ஆக்கி, 2 4 ஆக்கி, 4 8 ஆக்கி, இப்போ டிஜிபிங்கிறத ஒரு ரேங்க் ஆக்கிட்டாங்க. இப்போ டிஜிபி ரேங்கில் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் முக்கியமாக யார் வேணுமோ வேண்டியவராக நமக்கு அனுசரணையாக இருப்பவராக பார்த்து போட்டுக்கிட்டு காவல்துறையில் லா அண்ட் ஆர்டர் டிஜிபின்னு பேர். இதுக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருப்பது லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற கணக்கு. பாக்கி பேர்லாம் ஒன்று ஃபயர் சர்வீஸு, ஊர்காவல், ட்ரைனிங் காலேஜு, அப்புறம் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். அதில் ஏதாவது ஒன்று எப்போவாவது ஒரு தடவை ஏமாத்திட்டு போயிட்டா அதை விசாரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலையே இல்லைன்னு அர்த்தம். சம்பளம் மட்டும் அதே ரேங்க்கு இதெல்லாம் இருக்கும், வண்டியெல்லாம் கொடுத்துருவாங்க, ஒதுக்கப்பட்டு விடும். இது ஒரு அரசியல் தீண்டாமை. சாதி தீண்டாமைங்கிறது வேற, இது அரசியல் தீண்டாமை. அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு தீண்டாமை இருக்கு. இந்த தீண்டாமைக்கு பின்னால ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், இல்ல வேண்டியவர் வேண்டாதவர், கட்சி சார்பானவர், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ உள்ள மேட்டருக்கு வருவோம். வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு இதையா போட்டிருக்கவே வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாலேயே இவங்க 10 பேரை அனுப்பிச்ச இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவங்களுக்கு அது ஒத்துக்க முடியலனால், முதல்ல நிற்கிறவர் சீனியாரிட்டியில் சீமா அகர்வால் அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள், லேடி, ரொம்ப நேர்மையானவர். இவருடைய கணவர் இவர் ஏகே விஸ்வநாதன், முன்னால் இவர் கமிஷனராக சென்னையில் இருந்திருக்கார். அதிமுக பீரியடில் இருந்திருக்கார். அவர் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கும் நண்பர் தான் அவர் நமக்கு காவல்துறையில் எந்த சார்பில் இருந்தாலும் நண்பர்கள் எல்லாம் அந்த உயர்மட்டத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த மாதிரி அவர் ஒன்றும் அதிமுக காரன்னு சொல்ல, பட் அதிமுக பீரியடில் வந்ததுனால அவர் அதிமுக சார்புன்ற ஒரு நிலையில் எடுத்துப்பாங்க. அவருடைய மனைவி சீமா அகர்வால், அவங்க வடநாட்டை சேர்ந்தவர், அவங்க காதல் திருமணம், அது ரைட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதாவது ஊழல் இல்லாதவர் என்பது மட்டும் இல்லாமல், நீங்கள் சொன்னால் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு. இப்போ ஏகே விஸ்வநாதன் கூட கொஞ்சம் இந்த இடம் பொருள் ஏவல்லாம் பார்த்துப்பாரு அரசியலில். அந்த அம்மா அப்படி இல்லை. மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ், ஃபைல் என்ன சொல்லுதோ அப்படிதான். அப்படிப்பட்டவர்கள் வேணும் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வேண்டாம் என்பது தானே அரசியல்வாதிகளுடைய இதுவாக இருக்கும். அதனால் அந்த அம்மா. அதே மாதிரி ராத்தோர் இப்போ கமிஷனராக இருந்தார், சந்தீப் ராய் ராத்தோர். அவர் இவங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா, இது அவர் கமிஷனராக இருக்கும்போது சில உரசல்கள் அவரோட வந்துருச்சு. அதுலேயும் எங்கே வந்துச்சு? ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் வந்துச்சு. ஜாஃபர் சாதிக் தெரியலையா? நம்ம புகழ்பெற்ற பிரபலமான போதை வியாபாரி. அவரே போதை வியாபாரம் நடத்துகிறாரு.
அவரே தயார் பண்ணி பாக்கெட் போட்டு அனுப்புறாரு, எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரி வச்சிருக்காரு. அவரே வந்து போதையை தடுக்கணும்னு ஒரு மாரத்தான் வந்து போலீஸ்ல நடத்துறாங்க. வேகமா அது ஒரு ஃபார்மாலிட்டி. எல்லாரும் இளைஞர்கள்லாம் இந்த பெசன்னர் பீச்சில் ஃபார்மாலிட்டியா ஓடுவாங்க, ஒரு 200 பேர் ஓடுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் டீ காபி பிஸ்கெட்டு ஏதோ கொடுப்பாங்க. அது காவல்துறை தான் அது வழக்கமாக பண்ணும். நீங்கள் அடிக்கடி போய் பார்த்தா நடக்கும் அந்த மாரத்தான். ஏதோ இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த மாதிரி சமூக அது ஒரு அடையாளமான ஒரு இதுதானே தவிர அது ஓடுனதுனால ஒன்றும் ஆகிட போதில்லை. ரைட். அந்த மாரத்தானு வந்து ஸ்பான்சர் பண்ணது இவர். அந்த டீ காபி பிஸ்கெட்டும் வந்து காவல்துறை செலவில் வராது, யாரோ ஸ்பான்சர், ஒரு டோனர் இவர் தான் பண்ணி அதுக்கு ஒரு ஷீல்டு கொடுத்துருக்காரு அவர். யாரு? ராத்தோர். ஸ்பான்சர்ன்ற முறையில யாரோ ஒருத்தர் வராரு, அவருக்கு கொடுப்பாங்க. ஆனா அவர் பின்னால வந்து அவர் தான் போதையே வந்து காரணமா, போதையின் தந்தையே அவர் தான் அப்படின்னு சொல்லி அது பின்னால தெரிய வரும்போது இது சம்பந்தமான சில உரசல்கள் வந்ததுனால ராத்தோரை இவர்கள் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? திமுக அரசுக்கும். திமுக அரசு. ஆமா. அவர் வந்து இப்போ இன்னும் டிஜிபியா தான் இருக்காரு. ஆனா வேற ஏதோ ஒரு நான் சொல்ற மாதிரி இந்த ஒதுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இதுலயும் இருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமா சார் ஒதுக்குறதுக்கு? நாங்க ஒரு போதை ஒரு முக்கியமான ஒரு வியாபாரம், நல்ல வருமானம் உள்ள ஒரு வியாபாரம், ஒரு ஆளை நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து அவர் பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்ல ஒரு டிஜிபி வேணும்னா அறிவாலயத்துல தான் யாரையாவது பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சி டிஜிபி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். படிச்சு வந்தவங்க யாரு சார் இந்த மாதிரி இருப்பாங்க? இல்ல யாருமே. நாங்க அப்படி வச்சா நாங்க அறிவாலயத்துல இருந்து நிறைய பேரை டிஜிபி போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஏன்னா இருக்கிறது பூரா அங்க அப்படிதானே இருக்குது. அதாவது கண்ணே இல்லாதவனுக்கு பேர் கண்ணாயிரம்னு வச்சாங்க, அதே மாதிரிதான் அறிவாலயம்னு வச்சிருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுது. ரைட். அதனால வந்து இப்படி அதாவது நேர்மையானவர்கள் அல்லது வந்து ஒன்னும் நேர்மையானவர்கள் அல்ல நேர்மையாக இருப்பதால் இவர்களுடன் ஒத்து போகாதவர்கள். அருமை இல்லையா? ரெண்டும் ஒரே விஷயம் தானே. நேர்மையாக இருந்தால் எப்படிங்க ஒத்து போவோம்? அந்த மாதிரி இதில் இவங்க இந்த 2-3 பேரை வந்து இந்த சீனியரில் வர்ற பேர் வந்து இன்னொருத்தர் நடுவில் வந்து ராஜேஷ்குமார்னு ஒருத்தர், அவர் டெல்லியில் சென்ட்ரல் டெபுடேஷனில் இருக்கார். அவரே எனக்கு தமிழ்நாடு வேணாங்க, தமிழர் தான் அவர், வேணவே வேணாங்கிறார். அங்கே அதில் போய் 10 பேர் லிஸ்ட்ல என் பேரை போட்டுறாதீங்கன்றாரு. போட்டாதீங்க, என் லிஸ்ட்ல சீனியாரிட்டி வருதுன்றதுக்காக முதல் 3ல இருக்கேன்றதுக்காக என்னை தப்பி போட்டாதீங்க, நான் நிம்மதியாக இருக்கேன்ற மாதிரி அப்படி சொல்றதாக சொல்றாங்க. இதுதான் வந்து அதுல உள்ள நிலை. இப்போ அவங்கள விட்டு மத்திய அரசு, அவங்க யூபிஎஸ்சினா மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அவங்கள அனுப்ப சொன்னீங்கன்னா இந்த 3 பேர் தான் அனுப்புவாங்க. இந்த 3 பேர்ல யாருமே இப்போ வந்து சீமா அகர்வாலோ ரத்தோரோ தான் வரணும். ஆஸ் பர் கிரைட்டீரியா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். ஏன்னா ராஜேஷ்குமார் வந்து வாலண்டரியா எனக்கு வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அது முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த 3ல 2ன்னா இது 2 சீமா அகர்வாலும் தொல்லை, ரத்தோரோட ஏற்கனவே உரசல் வேண்டாம், அது தொல்லையாக வரும். இவங்க வந்து என்னன்னா அப்படியே வந்து இதை தேர்தல் வரைக்கும் இழுத்துட்டோம்னா இந்த பொறுப்பு இவரா போட்டுக்கிற வரை இவர் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் டிராக் பண்ணி வெங்கட்ராமன் திமுகவுக்கு மனதிற்கேற்ற அதிகாரி. அதனால தானே அவர் பொறுப்பு. அவருக்கு மேல 5-6 பேர் அவருடைய அந்த பணி அந்த ஒரு ஸ்வேரிங்கின் பதவியேற்றுகிறார வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியா. அன்னைக்கு அவருக்கு மேல வந்து 6 பேரோ 8 பேரோ வந்து அவரோட சீனியர் இருக்காங்க. அவங்க அவ்வளவு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் கீழே உள்ளவர் தான் பொறுப்பு டிஜிபியா போறாங்க. அந்த 6 பேரோ 8 பேரோ அன்னைக்கு வந்து வரல. சார் எப்படி வர்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு செரிமனியா இருக்கும், எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. இல்லைங்க, அவரோட சீனியர் எல்லாம் விட்டுட்டு நீங்க ஜூனியரை கொண்டு போனா அதாவது இது வந்து இயல்பாக நடக்கூடிய விஷயம். சரி, இப்போ வெங்கட்ராமன் அவருக்கு தெரியாதுங்களா? இப்போ பைபாஸ் பண்ணி நம்மளை கொண்டு வராங்க, இவங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளை கொண்டு வராங்க. டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பேரை நம்மளை வந்து எதிரி போல பாக்குறதுக்காகவும் நம்மளை ஒரு விரசமா நினைக்கிறதாகவும் இருக்கு. நம்ம இதுல எத்தனை நாள் இருந்த முடியும்? யூபிஎஸ்சி இருக்கு, கோர்ட் இருக்கு, அங்கிருந்து என்ன வெர்டிக்ட் வருதோ அதுதானன்ற மாதிரி இவரு வெங்கட்ராமன் யோசிக்கலையா? அவருக்கும் போதைங்க. இல்ல நான் போதைன்னு சொல்றதுனால ஏதாவது தப்பா எடுத்துக்க போறேன். பதவிங்கிறது ஒரு போதை. ஏன் தட்டி கழிக்கணும்? இல்ல பதவி, பவர், அது அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, ஒருவேளை ஒரு மிகப்பெரிய போதை. அது வெங்கட்ராமன் சார் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டாருன்னா நீங்களும் அவங்க எல்லாம் சொல்லி இவரும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவாருன்ற மாதிரி அந்த காரணமா வேணா இருக்கலாம். 2வது அவர் என்ன நினைக்கலாம், நம்ம போவோம் நாளைக்கு ஒரு கோர்ட்லயோ வந்து கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லிட்டா கோர்ட்டு சொல்லிச்சு அப்படின்னு நம்ம போயிடுவோம். இவங்க கிட்டயும் நல்ல பேர் வாங்கின மாதிரி இருக்கும். கோர்ட்டு சொன்னா நான் என்னங்க பண்ண முடியும், கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொல்லி, அதாவது நம்ம சேஃப் கேம்
அப்படி அவர் ஒரு நிலையை எடுக்கலாம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையில அந்த அழுத்தங்கள் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இது இப்போ இதுதான் பிரச்சனை. யூபிஎஸ்சில இருந்து 3 பேர் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க லிஸ்ட். நமக்கு தெரியாதா சார் யாருன்றது? சீமா அகர்வாலும் ரத்தோரும் அதில் இருப்பதாக கேள்வி தகவல். அப்ப 3வது நபர் தெரியல, யாரும் தெரியும். வெங்கட்ராமன் இருக்க முடியாது. ஏன்னா வெங்கட்ராமன் இன்னும் ரொம்ப அதாவது சீனியாரிட்டி இருந்தா அவரே டிஜிபியா போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்களே. இப்ப 3ல 1 டிக் பண்ணிருப்பாங்களே. அதான் சொல்றேன். அது வெங்கட்ராமன் இல்லைங்கிறது இப்போ நீங்க கேட்ட கேள்வியில ஒரு யூகத்திலேயே சொல்லலாம் இல்லைன்னு. இருந்தா டிக் பண்ணிருப்பாங்களே. அப்ப இல்லை. அப்ப அந்த 3வது ஆளும் இவங்களுக்கு யாரோ எக்ஸ், அந்த எக்ஸும் இவங்களுக்கு சூட்டபிளா இல்லை. எவ்வளவுதான விஷயம். சூட்டபிளா இருந்தா டிக் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. அப்ப பண்ணலைன்னா அவரும் சூட்டபிளா இல்லை. அப்ப 3மே சூட்டபிளா இல்லைன்னா இதை எவ்வளவு டிலே பண்ணலான்னு இவங்க பண்ணும் பொழுது ஹென்றி டிஃபைன் இந்த சமூக சேவகர் இருக்காரு. அவர் ஹென்றி டிஃபைன் பல பொதுநல வழக்குகள்லாம் ஃபைல் பண்ணுவார். அவர் ரெகுலரா அவர் வழக்கு ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ 2வது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. ஏற்கனவே பொறுப்பு டிஜிபியே நியமிக்க கூடாதுன்ற ஒன்று போட்டிருக்காரு. இல்லையா, அது ஏன்னா பொறுப்பு டிஜிபி அவங்க நியமிச்ச அந்த ப்ரொசீஜரல் லேப்ஸ் அது பண்ணியிருக்க கூடாது. அதுக்காக ஒரு வழக்கு போட்டார். இப்ப எதுக்காக போட்டார்னா யூபிஎஸ்சில இருந்து லிஸ்ட் வந்தவொன்னா நீங்க அதுக்குள்ள ஒண்ணு தேர்ந்தெடுத்தே ஆகணும், உடனே நியமிக்கணும். அதை நீங்க தள்ளி போடுறதோ அதை சும்மா வச்சிருக்கிறதோ கண்டெம்ட்னு சொல்லி போடுறார். இவங்க எவ்வளவு, அதாவது இவங்களோட கொள்கை எப்பவுமே திமுக அரசோட கொள்கை ஒரு விந்தையாகவும் வினோதமாகவும் இருக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, காலையில் ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க, ஒரே மேட்டர்ல. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள விஷயம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த கிட்னி இது பார்த்தீங்கன்னா திருட்டு, ஐயோ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, முறைகேடு, கிட்னி முறைகேடு. அந்த கிட்னி முறைகேடு நான் கூட சொன்னேன். இனிமேல் யாரும் யாராவது செத்து போனா பிணம்னு சொல்லக்கூடாது, சுடுகாட்டு பயனாளர்னு சொல்லணும். அந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க திமுக அரசு, வார்த்தைகள். அப்போ அந்த வழக்குல எஸ்ஐடி போட்டது ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். எஸ்ஐடி எதுக்காக போட வேண்டும்? போடுவது நியாயம் இல்லை. நாங்களே போலீஸ்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, திறமையா இருக்காங்க, அவங்களாம் விசாரிக்க மாட்டாங்களா? எங்க எம்எல்ஏ தான் மாட்டிக்கிட்டாரு, கதிரவன், தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி. ஆமா, அது 2வது இனிமேல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை கொடுத்துருக்கோம். அதுல இப்ப இன்னைக்கு காலையில பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் எந்த டாக்டர்லாம் அங்க இந்த தனலட்சுமி சீனிவாசன் அல்லது அந்த சத்தார் காலேஜ்னு அந்த 2 சம்பந்தப்பட்ட காலேஜ், ஒன்னு திமுக எம்எல்ஏ உடையது, இன்னொன்னு திமுக ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டவர். அந்த டாக்டர்ஸ் அப்பவே வேற ஒரு நிகழ்வுல நான் பேசினேன். இது ஒன்றும் பெரிய விஷயம்ல, ஏதோ தடை பண்ணதா சும்மா ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த ஆஸ்பத்திரியை விட்டுட்டு அப்பவே நமக்கு வந்த தகவல், இந்த தகவலை நான் பகிர்ந்திருக்கேன் நேயர்களோடு வேற நிகழ்ச்சியில. வேற சின்ன சின்ன ஆஸ்பத்திரியில வச்சு இதே மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் நீ அந்த ஆஸ்பத்திரியில், நம்ம எக்ஸ் ஹாஸ்பிட்டல், ஒய் ஹாஸ்பிட்டலில் நீ அட்மிட் பண்ண, நான் அங்கே பண்ணி விடுறேன். அதுக்கு தடை இல்லையே. இந்த மருத்துவர்கள் மீது தடை இல்லையே. இந்த மருத்துவமனையில வச்சுதானே பண்ணக்கூடாது. இப்ப இது நீங்க இந்த இடத்துல நீங்க இந்த கடையில இந்த பொருள், போதை பொருள் விற்க கூடாது, தடை. இந்த கடையில விற்கலங்க, நான் அடுத்த தெருவில் கடை வச்சு வித்துக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். இன்று காலை செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இதே மருத்துவர்கள், இந்த மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் தடை செய்யப்பட்டதுனால அங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல 10க்கு மேல இதே மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டு ஏழைகளை கூட்டு ஏமாத்தி நடந்துட்டு இருக்கு. ஐயா, போன வாரம் நடந்துட்டு இருக்கு. இவர்களுக்கு ஒரு கோர்ட்டு, நீதிமன்றம், தண்டனை, இது எதுவுமே பயமே விட்டு போச்சு. இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வருதுல்ல சார், சூப்பர்மேன் போடுற மாதிரி நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பாதுகாத்துக்கணும்னா அந்த மாதிரி ஒண்ணு போட்டு லாக் பண்ணி நம்மளா ஓபன் பண்ணா மட்டும்தான். பயமா இருக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கே பயமா இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம டாக்டர் பேச்சு கொடுக்கும்போது கூட ஏதாவது சைலண்டா ஏதாவது நமக்கு தெரியாம உருவிடுவாங்களோன்னு ஒரு எல்லா டாக்டர்களையும் அப்படி நம்ம சொல்லுவது நியாயம் இல்லை. எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி குற்றம் சாட்டுவதில் ஒரு, ஆனால் அந்த பயத்தை உருவாக்கி விட்டார்கள். இப்போ புதுச்சேரியில பண்ணாங்கன்னா இப்போ என்ன ஒன்றும் இல்லை, யாராவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுங்க, நம்ம கிட்னினா இங்கே இல்லை, அங்கே புதுச்சேரியில் அட்மிட் பண்ணுங்க, அங்கே பண்ணி கொடுத்துட்றோம், அவ்வளோதானே.
அவனுக்கு இன்னொரு என்ன புதுச்சேரிக்கு போய் அங்கே போய் அட்மிட் பண்ணுறதுனால இன்னொரு 50,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கூட வரப்போகுது. 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறவனுக்கு 52 லட்ச ரூபா செலவு பண்ணது என்ன? ஆக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கும்போது எழுதினாரு, திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து இப்ப நீங்க புதுச்சேரியில முடியாதுன்னு அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்க, திராவிட மாடல் வந்து டக்குன்னு வந்து கர்நாடகாவில் பெங்களூர்ல வச்சு பண்ணுவாங்க, இல்லை கேரளாவில் வச்சு பண்ணுவாங்க. அந்த பார்டர்ல அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தா குமிழி, அந்த பக்கம் போனா வண்டி பெரியாரு, அங்க ஒரு ஆஸ்பத்திரியில பண்ணிட்டா ஒரு உதாரணமா. அது எங்க வருதுன்ற முடிவு பண்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். எந்த லிமிட் அந்த மேட்டர்ல வந்து வெளியே வர்றதுக்கு வந்து 2 மாசம் 3 மாசம் ஆகும். அது அங்க நடக்குது இந்த மாதிரின்றது. இப்போ புதுச்சேரியில வந்ததுன்றது அன்னைக்கு என்னைக்கு தடை பண்ணாங்களோ மறுநாள்ல இருந்து நடக்குதான் அதை ஒட்டி. அப்ப எப்போ எவ்வளவு வருஷம் இது 2 மாசம் 3 மாசம் ஆயிருக்கா? ஒரு உதாரணமா சொல்றேன், 3 மாசத்துக்கு மேலேயே இருக்கு. அப்ப வெளியில வர்றதுக்கே 3-4 மாசம் ஆகுதுன்னா அடுத்த 6 மாசம் 8 தேர்தல் வரப்போகுது. அதுக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் யாரு 2-3 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிடலாம். ஆமா, அவரு சொன்னார் ரேஞ்ச் ரோவர்லாம் 14 கோடி ரூபா, அவ்வளோலாம் இதுல வராதுன்னு சொன்னார். ஏதோ ஒரு 5 கோடினா வரும், 14 கோடி வராதுங்கிற அர்த்தத்துல சொல்லியிருப்பாரா நமக்கு தெரியல. இந்த கதிரவன் எம்எல்ஏ அவர்கள், அவங்க அப்பா தான் அந்த சீனிவாசன், அவரும் திமுகவில் இருந்தவர் தான், அந்த எம்எல்ஏ இருந்தவர். இப்படி வந்து என்னன்னா இந்த டிஜிபியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அது டெஃபமேஷன் வரைக்கும் எனக்கு ஒரு டவுட். இப்போ பொறுப்பு டிஜிபியா இருக்காரு சார், பொறுப்பு டிஜிபியை வச்சு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போயிடணுன்ற ஒரு முடிவுல திமுக அரசு போகுது அப்படின்னா, ஒருவேளை 2026 எலெக்ஷன் முடிஞ்சு வேற கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேஸ் எப்படி ரன் ஆகும்? திமுக கவர்மெண்ட் தமிழக அரசா இருந்த போது நடந்த ஒரு சம்பவத்துக்கு அடுத்து வேற ஒரு கவர்மெண்ட் வந்த போது இவங்க மேல எப்படி அதே தமிழக அரசு அப்படின்ற மாதிரி தானே வரும். இது எப்படி தப்பு செஞ்சவங்க மேல எப்படி குற்றச்சாட்டு நிரூபணமாகும்? 2016 போக்குவரத்து துறையில கண்டக்டர் டிரைவர்லாம் வந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பணி போட்டதுனால செந்தில் பாலாஜி பேர்ல வழக்கு ஃபைல் பண்ணது யாரு? அதிமுக. திமுக வழக்கு போட்டது எதிர்கட்சியாக செந்தில் பாலாஜி மீது. 2016 செந்தில் பாலாஜி, அதாவது அதிமுக எடப்பாடி அவர்கள் முதல்வராக வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தார். அதிமுகவில் இருந்தார், போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் அந்த அந்த ஏதோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு அவர் வந்து போஸ்டிங் போட்டார். இது புகார். இந்த புகாரை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த 2016 ஒட்டி அந்த தேர்தல் போது இவர் என்ன பேசினாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து கரூர்ல ஒரு பெரிய கோல்டன் ஸ்பீச் இருக்கு. ஆமா, கொள்ளைக்காரர் கரூர்ல செந்தில் பாலாஜி பேர் சொல்லிதான் பேசினார். அவர் வந்து இந்த மாதிரி போக்குவரத்து துறையில இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலில் இந்த கரூர் மாஃபியாக்காரரை சிறைக்கு அனுப்புவோம். அந்த 2021 தேர்தல் வரும்போது அதுக்குள்ள செந்தில் பாலாஜி வந்து நடுவில் எங்கேயோ அமமுக போனாரு, அப்புறம் அதுலேருந்து திமுகவுக்கு வந்துட்டார். அதே வழக்கு தான் இந்த இடி இப்போ அவர் வந்து கைது பண்ணிச்ச. எந்த வழக்கு? திமுகவில் அமைச்சரானதுக்கு அப்புறம் வந்த வழக்கு இல்லை, அதிமுகவில் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது திமுக புகார் கூறியதன் அடிப்படையில் வந்த வழக்கு. அந்த வழக்குல இடி அவரை கைது பண்ணுது. ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு, ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அதை வச்சு இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தா இடி உள்ள போடலாம். மணி லாண்டரிங் இருக்கு. ஆனா ஏன் மணி லாண்டரிங்னு போறாங்க? அவர் 350 கோடி ரூபாய்க்கு கரூர்ல வந்து வீடு கட்டுறாரு. அவருடைய வீட்டுல வேலை செய்யறவங்களுடைய ஹஸ்பண்டோ யார் பேர்லயோ வந்து 35 கோடி ரூபாய்க்கு இத்தாலியிலேருந்து மார்பிள்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்படின்லாம் தகவல்கள் வரும் பொழுது இடி வந்து பண்ணுது. நீதிமன்றங்களும் வந்து நிறைய கன்ஃபியூஷன். இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு நீதிமன்றம் வடநாட்டில் திங்க் டெல்லின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நீதிமன்றம் வந்து இடிக்கு வந்து பவர் இருக்கு, சந்தேகம் வந்தாலே அவங்க ரெய்டு பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழக்கில் டெல்லி நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஆனால் வந்து அதுவே வேற ஒரு உயர் நீதிமன்றம் இங்கே வந்து என்ன சொல்லுது, இல்லை உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுது, இடி வழக்கில் வந்து தடைங்குது. நீங்க ஏன் உள்ள போறீங்க? தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றமே கேட்கிறாரு. நம்ம வந்து யார் சரின்னு சொல்லலை. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு இடத்துல ஒரு உயர் நீதிமன்றம் வந்து இடிக்கு உள்ள போற ரைட் இருக்குன்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல இன்னொரு உயர் நீதிமன்றமோ இல்ல உச்ச நீதிமன்றமோ ரைட் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பமான நிலைமை. ஒரு டவுட் சார், இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகல இருந்து திமுக போயிடுறாரு. சோ அங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது, அது திமுக காப்பாத்துது அப்படிங்கிறது அது ஒரு செட் ஆஃப் ரூட் சார். டிஜிபி நியமனம் அப்படிங்கிறது தமிழக அரசு இல்ல கிட்னி திருட்டை பத்தி பேசும்போது அந்த கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேன். சோ நாளைக்கே இந்த கதிரவன் வந்து ஒரு கால் நமக்கு தெரியாது, மக்கள் அதிமுக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு உதாரணமாக வைத்து வாதத்திற்காக. என்ன இப்போ அதிமுக போயிட்டாருன்னா யார சொல்றீங்க?
இந்த கதிரவன் இந்த கிட்னி முறைகேடு அந்த எம்எல்ஏ தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் முதலாளி அவர் போவாருன்னு நான் சொல்லல, போனா அதிமுக ஏத்துக்குமா ஏத்துக்காதான் சொல்லல. இல்லைங்க, இப்படித்தானே இப்ப இன்னைக்கு இப்போ அப்பாவு சபாநாயகர் இருக்காருல்ல, இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து உலகத்திலேயே சிறந்த முதல்வர்னு அப்பாவு வந்து சபாநாயகர் வந்து சட்டசபையிலேயே சொல்றாரு. திமுகவுக்கு வெளிப்படையாக சபாநாயகராக திமுக காரர் தான் அவருன்னா கூட சபாநாயகர்னா அவர் அவைக்கு வந்து நடுவர், ஓரளவாவது நடுநிலையில் இருக்கணும்னு ஓரளவாவது எதிர்பார்ப்பு. அவை உறுப்பினர்களை விட அதிகம் பேசியவர் சட்டசபை சபாநாயகர் தான் அப்படின்ற திமுக சார்பில் அப்படி ஒரு கருத்து. இல்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால வந்து நீங்க அவரோட வீடியோ எல்லாம் இப்போ வந்து வந்துட்டு வாக்கு இன்னும் மையத்துல இருந்து அவர் வெளியேற்றப்பட்ட காட்சிகள் கருணாநிதியை அவன் இவன் கொடுங்கோலன் அப்படின்னு அவன் இவன் ஒருமையில பேசியிருக்காரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு? ஒரு காலத்துல வைகோ என்ன பேசினாரு, இன்னைக்கு எங்க இருக்காரு? மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன திமுக ஊழலை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இப்ப என்ன பேசுறாரு, எங்க வந்து நிக்கிறார் ராஜ்யசபா எம்பிக்கு. ஸோ அந்த அரசியல்ல வந்து இதெல்லாம் வந்து நீங்க வந்து நம்ம தான் கொஞ்சம் தோலை வந்து தடிப்பாக்கிக்கணும், மக்கள் தான். இதெல்லாம் வந்து நம்ம பெருசா வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது. அப்ப பேசுறதையும் எடுத்துக்கூடாது, இப்ப பேசுறதையும் எடுத்துக்கூடாது. அந்த வகையில் இப்ப டிஜிபியாக வருபவர் வெங்கட்ராமனை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்காரு. என்னைக்கு வந்து மாத்தி வேற இடத்துல போட்டாங்கன்னா அவரு பாக்கி காலத்தை அங்க ஏதோ பொழுத ஓட்டிட்டு போறாரு. இப்ப என்ன இதுல வருதுன்னா, இப்ப அப்படி என்ன இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிடிவாதம் மத்திய அரசை எதிர்த்து நீதித்துறை அத நீதிமன்ற உத்தரவுகளை எதிர்த்து இவங்க ஆளை தான் கொண்டு வரணும். அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கிற்காக யாரையாவது கொண்டு வரணும்னா ஒரு நேர்மையான ஒருவரை கொண்டு வரணும், திறமையான ஒருவரை, நேர்மை திறமை ரெண்டு இருக்கிறவர் ஒருத்தர் கொண்டு வரணும். அப்படி எதுவும் நேர்மை இருந்துடக்கூடாதே அப்படின்னு கவலைப்படுறாங்கன்னா அப்ப இவங்க அந்த டிஜிபி என்பதையும் திமுகல ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி தான் இவங்க வந்து ட்ரீட் பண்றாங்களே தவிர தமிழ்நாட்டுடைய காவல்துறை, அரசு துறை, மக்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு கொடுப்பதற்காக உள்ள துறையாக இவர்கள் நினைக்கவே இல்லை. இப்ப தமிழ்நாடு உளவுத்துறைங்கிறது எங்க, இப்ப கரூர் எடுத்துங்க, உளவுத்துறை ஃபெயிலியர். கள்ளக்குறிச்சி உளவுத்துறை ஃபெயிலியர். மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகள் உளவுத்துறை ஃபெயிலியர். ஒன்று ஃபெயிலியர்னா கவனிக்காம விட்டாங்கன்னு சொல்லலாம், கவனமின்மை. இல்ல தெரிஞ்சே விட்டாங்கன்னா அதுவும் ஃபெயிலியர் தான். ஆனா அதுல வித் மோட்டிவ், அவர்களும் வந்து அந்த மோசடிக்கு துணை போகிறார்கள் என்பது இன்னும் மோசம். பொறுப்பு இல்லாம கவனிக்காம விட்டாங்க, எப்படிங்க பொறுப்பு இல்லாம போகும்? இவ்வளவு நாளா ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு திறமை உள்ளவங்க திடீர்னு திறமை இல்லாம போயிடுவாங்களா? அப்ப அந்த திறமையை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்க வந்து செயல்படுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்துக்கு பின்னால் ஊழல், மோசடி, ஃபேவரட்டிசம். இப்போ வந்து நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் சௌரியமா பண்ணி கொடுத்தா எனக்கு டிஜிபியா போடுவாங்க. ஏன்னா டிஜிபியா போட்டா அதுக்கப்புறம் எனக்கு பவரும் வரும், பவர் வந்தா பணம் வரும். இந்த பவரும் பணமும் பிரிக்க முடியாது. இதே குற்றச்சாட்டு தான் தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்கள் மேலேயும் வைக்கப்படுது. என்னன்னா அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொன்னதாகவும் அதை கூட அவர் மறுத்ததாகவும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வருது. இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன? ஹென்றி டிபேன் தலைமைச் செயலர் முருகானந்தம் மேலதான் ஒரு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ன்ற மாதிரி ஃபைல் பண்றாரு. இல்ல அப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த யூபிஎஸ்சி யாருக்கு அதை அனுப்புவாங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தான் அனுப்புவாங்க, தலைமைச் செயலாளருக்கு தான் அனுப்புவாங்க. முதலமைச்சர் என்பவர் வந்து அதுக்கு மேல ஒரு பதவியில் இருக்கலாமே தவிர அவர் வந்து அரசியல் ரீதியாக இருப்பவர். பட் அதிகார வர்க்கத்தில் வந்து யூபிஎஸ்சினா அது வந்து இப்போ மோடிக்கும் யூபிஎஸ்சிக்கும்னா மோடி பிரதமர், எப்படி யூபிஎஸ்சி என்பது ஒரு அரசு அமைப்பு, அதே மாதிரி இங்கே அரசுன்னா மாநில சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர். இந்த தலைமை செயலாளராக இருக்கிற இவர் தான் கோர்ட் வந்து கேட்க முடியும். ஆன்சரபிள் பர்சன் தான். இவர் முதல்வர் சொல்வதைத்தான் இவர் கேட்டாக வேண்டிய அரசியல் அழுத்தம் கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். மாட்டேன்னு சொன்னா அடுத்த நாள் சாயந்தரம் இவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. இப்ப உள்துறை அமைச்சராக, உள்துறை செயலாளராக இருக்கிறவரையோ இல்ல வேற யாரையாவதையோ தூக்கி ஒரு தலைமை யார வேணாலும் இந்த தலைமை இதுல போடும்போது அதுல எகெயின் சீனியாரிட்டி எல்லாம் பார்த்தா அது இவர், அதாவது அரசுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவர் அவரை போடலாம்னு ஒரு கிளாஸ் இருக்கு எங்க சீஃப் செக்ரட்டரியா. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப முருகானந்தம் வரும்போதே பல பேரை வந்து சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணி. ஆனால் சட்ட பிரகாரம் என்ன, யாரையாவது சீனியாரிட்டியை ஓவர்லுக் பண்ணணும், அவங்க பேர்ல ஏதாவது குற்ற வழக்குகள் இல்லை அது சம்பந்தமான விசாரணைகள், பதவி சம்பந்தமான விசாரணைகள் ஏதாவது இருந்ததுனால் அவர்களை பண்ண மாட்டாங்க. இல்ல தனிப்பட்ட முறையில் இருந்தா கூட, இப்ப ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் டிஜிபி லெவல்ல தான் இருந்தாரு.
ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரிடம் வந்து தவறாக நடந்து கொண்டார் என்று வழக்காகி இத்தனையும் வந்து எல்லாம் முடிஞ்சது. அவருக்கு சிறை தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. நார்மலாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பியூனுங்க 500 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டான். ஒரு சின்ன உதாரணமாக எடுத்து உடனே சஸ்பெண்டு, என்கொயரி ப்ரூவ் ஆச்சுன்னா டிஸ்மிஸ், பேப்பர்ல போட்டு அவனை கைது வேற பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு கேஸ் முடிவாகி அதுக்கப்புறம் அவனுக்கு 2 வருஷம் ஜெயிலுமாங்க. இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயம். ராஜேஷ் தாஸ் என்ற ஒரு டிஜிபி லெவலில் இருந்தவர், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார். அந்த பெண் வந்து ஹோம் செக்ரட்டரி வந்து அந்த பெண்மணி வந்து புகார் கொடுப்பதற்காக வந்தால் டோல்ல வந்து வேற சில ஐபிஎஸ் ஆஃபீஸர் தனக்கு கீழே உள்ள எஸ்பி எல்லாம் அனுப்பிச்சு அவரை வன்முறையாக தடுத்து, உடல் ரீதியாக தடுத்து, இப்படி இதெல்லாம் பிரச்சனையாச்சு. அவங்க பேர்ல கூட வழக்கெல்லாம் போட்டு அப்புறம் அவங்க வந்து மேலே சொன்னார், அதனால தான் கேட்டேன்னு சொல்லி போனா போதுன்னு விடுதலை பண்ணுச்சு நீதிமன்றம். அந்த அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களை வந்து மேலேருந்து ப்ரெஷர் பண்ணாரு. வேற என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒன்றும் மோட்டிவ் இல்லைன்னு சொல்லி அந்த வழக்கில் தண்டனை பெற்றார். அவரை நார்மல் அவருக்கு ஓய்வு கொடுத்து தண்டனை பெற்றவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அவருடைய பிஎஃப், கிராஜுவிட்டி, பென்ஷன் இதெல்லாம் தடை பண்ண வேண்டும். ஆனா எல்லாத்தையும் கொடுத்து அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம பியூலா ஜேம்ஸின் பேசி நம்ம வேற ஏதோ ஒரு உதாரணம், இறந்து போனாங்களே இப்போ எல் செக்ரட்டரி, அவங்களுடைய முன்னாள் கணவர் அவன் இருந்து விவாகரத்து ஆயிடுச்சு. அது யாருன்றது முக்கியம் இல்லை. அதாவது தண்டனை பெற்ற பிறகும் அவருக்கு வந்து ஓய்வு, எல்லா பெனிஃபிட்ஸ் இப்ப வருது. என்ன முருகானந்தம் மேல ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? அப்ப தனிப்பட்ட முறையில சீஃப் செக்ரட்டரியா அவர் தானே அந்த ஆக்ஷனுக்குள்ள உள்ளாவாரு. ஏதாவது அதன சௌகரியம், அரசியல்வாதிகள் அதன சௌகரியம், அதிகாரி பேர்ல ஆக்ஷன் கோட் எடுத்தா அரசியல்வாதிக்கு முருகானந்தம் சாருக்கு என்ன சரிங்க. தலையாட்டுறதுக்கு இந்த முருகானந்தம் இல்லைன்னா இன்னொரு கிருஷ்ணானந்தம் இருப்பாருங்க. இந்த தலையாட்டுறதுக்கோ இவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறதுக்கோ முருகானந்தத்தை விட்டா வேற ஆளே இல்லையா? தலையாட்டுறதுக்குன்னே வந்து ரெடியா இருப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. முருகானந்தன் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் எம்பேர்ல தப்பில்லை சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள அவர் ரிட்டையர் ஆகி வாழ்க்கையை முடிஞ்சு போகும். ஏதோ ஒரு வகையில அதாவது ஓய்ந்து போய் விடுவார், ஓய்வு பெற்று விடுவார், ஓய்ந்து போய் விடுவார்.